ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். உங்க குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேங்க. என்ன கதைனா இது ஒரு முத்தினோட கதை. முத்தின் அவங்க வீட்டு ஸ்ட்ரீட் கார்னர்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டே இருந்தான். சோ அங்க போற ஒரு பெரியவர் கேட்டாரு, என்ன முத்தும், ஏன்பா அழக அப்படின்னு. போங்க தாத்தா, நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். திரும்ப தாத்தா, நீ ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிருப்ப, அதனாலதான் இப்படி உன்னை யாராவது திட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். திரும்ப அந்த வழியா ஒரு பூ விக்கிற அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு, என்னப்பா தம்பி, ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னா, போல நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், என்னை யாருமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அந்த பாட்டிமான சொன்னாங்க, நீ ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிருப்ப, குடும்பத்தனம் பண்ணிருப்ப, அதனால அவனை யாராவது திட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போயிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கமா ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஏய் மித்துன், ஏன்டா ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மித்துன் சொன்னான், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு கவலையா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன் சொன்னா, ஏய் நீ ஏதாவது பண்ணிருப்படா, அதனால அவனை யாராவது சொல்லியிருப்பாங்க, சரி சரி நல்லா அழுவ உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிட்டான். ஆனா அந்த வழியா மித்தோட நாய்க்குட்டி ஓடி வந்துச்சுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி மித்தன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு மித்தன் அப்படியே தடவை கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கம் மித்தன் பூனைய வளர்த்துட்டு இருக்காரு. அந்த பூனைய ஓடி மித்தன் மடியில எல்லாம் ஏறி மேல எல்லாம் ஆடி என்னென்னமோ பழகு. அப்போ உட்காந்து மித்தன் ரொம்ப சேகமா ஆடிட்டே இருக்கான். அப்ப அந்த வழியா ஒரு யானைக்குட்டி வந்துச்சுங்க. அந்த யானைக்குட்டி நேரா மித்தனோட கண்ணை அழகா தொடச்சு விட்டுட்டு, என்ன ஆச்சு எனக்கு, ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு மித்தனை பார்த்தா அந்த யானைக்குட்டி கேட்டுச்சு. அதுக்கு மித்தன் சொன்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை எப்ப பார்த்தாலும் யாராவது திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் எவ்வளவு கவலையா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா மித்தன் சொன்னான். அதுக்கு அந்த யானைக்குட்டி கேட்டான், என்ன ஆச்சு, யார் அவனை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்ல, நான் வெளியில போயிருந்தோம், அப்பா அம்மா நாங்கெல்லாம் வெளியில போயிருந்தோம், நான் அங்க ஒரு பொருள் கேட்டேன், அந்த பொருள் வாங்கி கொடுக்கல, அதுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா, நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த முத்தனை அழுதுட்டு இருந்தான். அதுக்கு அந்த யானைக்குட்டி சொல்லிச்சு, சரி சரி ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான், நீ ஆசைப்பட்டு கேட்டது உங்க அம்மா உனக்கு வாங்கி தரல, நீ அழுது ஓகே, ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டான். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி முத்துன்னு கேட்டான். அதுக்கு அந்த யானைக்குட்டி சொல்லிச்சு, உனக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குதா, நீ நல்லா சாப்பிடுறியா அப்படின்னு அந்த யானைக்குட்டி கேட்டுச்சு. அதுக்கு அந்த முத்துன்னு சொன்னா, ஓ ஆமா ஆமா, நான் நல்லா சாப்பிடுவேன், எங்க அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, நான் என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பாங்க, நான் நல்லா சூப்பரா சாப்பிடுவேன், எனக்கு எங்க அம்மா சமைச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொன்னானா. அந்த யானைக்குட்டி சரி சரி ஓகே ஓகே, நீ நிறைய துணிமணிகள் நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஆமா ஆமா, எங்க டாடி எனக்கு எல்லா வகையான ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, எங்க அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, பாரு இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன் பத்தியா, இதுக்குள்ள எங்க அப்பா வாங்கி கொடுத்தாதான் எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ எங்க அப்பா எனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னானா. அப்புறம் அந்த யானைக்குட்டி கேட்டுச்சான், சரி ஓகே, உனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். மித்துன்னு சொன்னா, ஓ இருக்கு, எங்க அப்பா அம்மா எனக்காக ஒரு வீடு கட்டி இருக்காங்களே, நாங்க அங்க எவ்வளவு ஜாலியா இருக்கோம் தெரியுமா, அங்க எங்க அப்பா எனக்காக ஏசி ஃபேனு எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா, நான் எவ்வளவு ஜாலியா பெட்ல தூங்குவேன் தெரியுமா, எங்க வீடு அவ்வளவு சூப்பரா இருக்கும், நீங்க பாக்குறியா ரூமெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த யானைக்குட்டி சொல்லிச்சா, ஓ உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, நல்ல வீடு இருக்கு, ஆனா பாரு எனக்கு இருக்க இடம் கூட இல்ல, நீ எவ்வளவு கிஃப்டட் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சான். அப்பதான் மித்துன் யோசிச்சான், ஆமா எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, நான் இருக்க வீடெல்லாம் கிடைக்குது, ஆமா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் கேட்டு எனக்கு வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. அப்ப அந்த யானைக்குட்டி சொல்லிச்சான், ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஒரு மனுஷனுக்கு முக்கியமா சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும், போட்டுக்க துணிமணி வேணும், அப்ப நம்ம கிட்ட அந்த பேச 4 பேர் இருக்கணும்,
உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட், இது ஏன் மித்து உனக்கு புரியல? உங்க அம்மா உனக்கு அழகா சமைச்சு கொடுக்குறாங்க, உங்க அப்பா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, உனக்கு அழகா ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, உன் கூட உன்னோட தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பான்னு அண்ணன் அக்கான்னு எத்தனை பேர் அவங்ககிட்ட அன்பா இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சின்ன பொருளுக்காக நீங்க அழகு நியாயமா அப்படின்னு எனக்கு யானைக்குட்டி கேட்டுச்சு. அப்பதான் மித்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமா யானைக்குட்டி, நான் நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரு, ஆனா இதை தெரியாம நான் தான் எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சு அழுதுட்டு இருக்கேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் யானைக்குட்டி. எங்க அப்பா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் இப்பவே போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்கிறேன் யானைக்குட்டி. நான் இனிமேட்டு எடுத்துறதுக்காக எல்லாத்துக்கும் நான் அடம் பிடிக்க மாட்டேன் யானைக்குட்டி. எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு எனக்கு கடவுள் எவ்வளவு கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. இனிமேட்டு நான் எங்க அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணவே மாட்டேன், அடம் பிடிக்கவே மாட்டேன். சமத்தா நல்ல பிள்ளைல வந்துட்டேன் யானைக்குட்டி. நான் இப்பவே எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன், பாய் அப்படின்னு சொல்லி மித்துல ஓடி போய் வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மாவை கட்டி அணைச்சிட்டு, சாரிம்மா சாரிப்பா, இனிமேட்டு நான் அடம் பிடிக்க மாட்டேன், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பேன், எனக்கு கடவுள் எவ்வளவு கிஃப்ட் கொடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேட்டு நான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருப்பேன், நான் குண்டாவே நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொல்லி அப்பா அம்மா முத்துன்னு அணைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். குட்டீஸ், இப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் கடவுள் கொடுத்திருக்காருன்றத கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? பெற்றோர்களுக்கும் ஒரு செய்திங்க, நம்ம கடவுள் எவ்வளவு கிஃப்ட் கொடுத்திருக்காருன்றத நாம தான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சீங்கன்னா அவங்க பெரும்பாலும் அடம் பிடிக்க மாட்டாங்க. சோ உங்க கமெண்ட்ல இதை போடுங்க, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.